ஆராதனை ஆமென். நாளெல்லாம் ஆராதனை. ஸ்தோத்திரம். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோடு பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசுவார், எனக்கு ஆலோசனை கொடுப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசுறதுன்னா என்னன்னா, நமக்கு அவர் என்ன செய்கிறார்னா ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்னு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார். நம்மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து அடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார், போதித்து நடத்துவார், காண்பித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கர்த்தர் வெறும் கல்லோ மண்ணோ அல்ல. அவர் நம்மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து போதித்து என்ன செய்வாரா? நடத்துவார். நாம் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நாம் எவ்வாறு செவி கொடுக்கிறோம்? கவனிங்க. நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு எப்படியெல்லாம் செவி கொடுத்திருக்கோம்? வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சா, அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்கணுங்கிற எண்ணத்தோட உட்கார்ந்து இருக்கோமா? இல்ல பரலோகத்துல இருக்கிறவர், வீட்டில் இருக்கிறவர் என்னோடு என்ன செய்கிறார், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி அவர் படைத்தவர் என்னோடு பேசுகிறார். அவருடைய ஆலோசனைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை சில ஆலோசனைகளை கொடுத்து நடத்துறோமா? இது சாப்பிடக்கூடாது, இதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? அதன்படி நடந்த அவர்களுக்கு ஆசீர்வாதம். பெற்றோர்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவார்கள். ஆலோசனை இல்லைன்னா தன் இஷ்டப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு நம்ம வீட்டுல அநேகர் ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையில கூட சில நேரம் நமக்கு தீமைகள் நடக்கலாம். மனுஷ ஆலோசனைகள் எல்லாம் நன்மையாக முடியாது. நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறோம் இல்லையா, அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே தீமை இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களுடைய கால்களை கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? யாருடைய ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனையின்படி தன்னை அர்ப்பணிக்கிற, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல சீமோன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆலோசனையின்படி எல்லாம், அவருடைய திறமையின் படியெல்லாம், தனக்கு இருந்த அனுபவத்தின் படியெல்லாம் கடல்ல என்ன செய்யறாங்க? வலை போடுறாங்க, மீன் பிடிக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா என்ன செய்யலையா? மீன்கள் அகப்படவே இல்லை. இன்னைக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்மளுக்கு தெரிந்தபடியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம், நம்ம யோசிக்கிறபடியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க ஆலோசனையின்படி எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம முழுவதுமாக வாழ ஆரம்பிச்சிருக்கோமா? தேவன் நம்மளோடு பேசுகிறாருல, கவனிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையின் மூலமா நம்மளோட பேசி இருக்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம முயற்சி பண்ணிருக்கிறோமா? ஊழியக்காரவங்க மூலமா ஆண்டவர் உங்களோட ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த ஆலோசனையின்படி வாழ தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்திருக்கிறோமா? வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு சீமோன், ஐயரே, ராவ
முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அடுத்த வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து, நல்ல கவனிங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ராம் முழுவதும் அவர் மீன் பிடிக்கிறவர் தானே, அடிக்கடி கடலுக்கு போய் பழக்குவிக்கப்பட்டவர் தானே, சீமோனுக்கு அந்த அனுபவம் இருக்கும் தானே, கடலை குறித்ததான அறிவு இருக்குமா இருக்காதா, மீன் பிடிக்கிறதுல சில அனுபவங்கள் இருந்திருக்குமா இருக்காதா? ஆனா அவருடைய அனுபவம், அவருடைய பிரயாசம், அவருடைய ஞானத்தின் படியெல்லாம், அவருடைய திறமையின் படியெல்லாம் ராம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடல்ல வலை போட்டிருக்காங்க. ஆனா ஒன்று கூட என்ன செய்யலையா, அகப்படல. ஆனா இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் சீமோனை நோக்கி, ஸ்தோத்திரம், சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே மீன் பிடிக்கிறவங்க ஆழத்துலதான் போய் என்ன செய்வாங்க, கரையோரமா போட மாட்டாங்க, ஆழத்துலதான் போவாங்க. அப்ப சீமோன் முழுவதும் நிறைய ஆழங்களுக்குள்ள போய் என்ன செஞ்சிருப்பாரு, வலை போட்டு. ஆனா ஒண்ணு கூட என்ன செய்யலையா, அப்ப கர்த்தர் பேசுகிறார், சீமோன் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். கரையில நிப்பாட்டி அந்த வலைகள் எல்லாம் ஒண்ணுமே அகப்படலேன்னு கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு என்ன செய்யறாரு, அந்த வலைய என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அலசி அத சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே நீ உன் கப்பலை என்ன செய்ய, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை, அப்படித்தானே எழுதி இருக்கு, மீன் பிடிக்கும்படி, நல்லா கவனிங்க, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை யாருக்கு தெரியுமா, ராம் முழுவதும் கடலுக்குள்ளேயே சுற்றி தெரிஞ்சவரை ஆண்டவர் இப்ப வந்து சொல்றாரு, சீமோனே நீ என்ன செய்ய, ஆழத்துல உன்னுடைய கப்பலை கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு. இப்ப அவருடைய அறிவு சொல்றது யாரு, சீமோன் சொல்றாரு, ஐயரே ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டோம், ஒன்று கூட அகப்படல ஆண்டவரே, ஆகிலும் நீங்க சொல்லுகிறபடி, அவர் என்ன சொன்னாரு, ஆழத்துல கொண்டு போய் எதை பிடிக்கும்படி, மீன்களை பிடிக்கும்படி வலைகளை, யார் சொன்னது, ஏசப்பா சொல்றாங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, அந்த விசுவாசிக்கிறார், அந்த வார்த்தையை என்ன செய்கிறார், விசுவாசிக்கிறார், அந்த தேவன் பேசின வார்த்தையை என்ன செய்கிறார், நம்புகிறார், உள்வாங்குறாரு, கீழ்ப்படுகிறாரு. கவனிங்க, நீங்க குடும்பத்துல சில சூழ்நிலைகள் இருக்கலாம், சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கலாம், நமக்கு எதிரான எண்ணங்கள் இருக்கலாம், நெகட்டிவான எண்ணங்களோட நீங்க வந்திருக்கலாம், அம்புடுத்தான் இனி அவ்வளவுதான் முடிந்தது அப்படிங்கிற ஒரு பாரத்தோட கலக்கத்தோட கூட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், சபைக்கு வரலாம் ஒவ்வொரு தடவை. ஆனா அப்ப ஆண்டவர் இந்த பாரத்தோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து பேசுவார். அவர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ஒண்ணு அகப்படாம வலை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் பேசுகிறார். ஒண்ணு அகப்படாம நைட்டு ஃபுல்லா கடல்ல சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன்ட்ட வந்து சொல்றாரு, சீமோனே நீ ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, நல்லா கவனிங்க, மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு. உங்கள்கிட்டயும் ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு பேசினாரு இல்லையா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க பயத்தோட வந்திருக்கலாம், நீங்க கலக்கத்தோட வந்திருக்கலாம், என்ன ஆகுமோ சூழ்நிலையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற வறுமையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற சோர்வை பார்த்து, உங்களுக்கு இருக்கிறதான தீமைகளை பார்த்து என்ன நடக்குமோன்னு நீங்க வந்திருக்கலாம். நிறைய முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு நம்மளால நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தோட கூட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இப்ப உங்களோட தான் பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் கைவிடப்படுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன், உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லும் போது பிரச்சனையோட தானே வந்தீங்க, போராட்டத்தோட தானே வந்தீங்க. ஆனா இப்ப உங்களை பார்த்து சொல்லும் போது நீ என்ன செய்யணும், ஆண்டவரே நான் எல்லா முயற்சியும் பண்ணேன், ஆனா எதுவுமே மாறல,
எதுவுமே வாய்க்கல. ஆகிலும் நீங்க இப்ப பேசுறீங்க பாருங்க வார்த்தை, அந்த வார்த்தையின்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறட்டும்னு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, சீமோன் ஒப்பு கொடுத்தாரு. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் ஆழத்துக்குள்ள போறேன் ஆண்டவரே, அந்த ஆழத்துல போய் என் வலைகளை நான் போடுறேன் ஆண்டவரே. தன்னை அர்ப்பணிக்கிறாரு. எதற்கு? தேவன் பேசின ஆலோசனைக்கு, வார்த்தைகளுக்கு. சீமோன் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? அர்ப்பணிக்கிறார். ஆலோசனையின்படியே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன், நான் செய்யற ஆண்டவரே. நம்ம நிறைய நேரம் வார்த்தைகளை கேட்டுருவோம், ஆனா செய்ய மாட்டோம். ஆமே, ஆமாவா இல்லையா? நிறைய நேரம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியத்துக்கு நன்மை செய்யும்படி, மாற்றும்படி கர்த்தர் உங்களோட பேசுறார். அந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க, ஆமேன்னு சொல்றீங்க, அல்லேலூயா சொல்றீங்க. ஆனா அந்த வார்த்தை நடக்கும்படி நீங்க தன்னை அர்ப்பணிச்சு செயல்படுறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? தன்னை ஒப்பு கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க சீமோன் என்ன செய்கிறாரு? வலைகளை அந்தபடியே அவர்கள் செய்து, அவர் சொன்னபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. எங்கெங்க இருந்துச்சு அந்த மீன் எல்லாம்? கவனிங்க, என்ன கவனிங்க, எங்க இருந்துச்சு அவ்வளவு மீன்? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்காங்க. எங்க இருந்திருக்கும்? அனுபவசாலி சீமோன், திறமசாலி, மீன் பிடிச்சு அனுபவம் இருக்கும். ஆனா முழுவதும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? பிரயாசப்பட்டிருக்காங்கலாம். இங்க இல்ல அங்க போவோம், அங்க இல்ல இங்க போடுவோம், இந்த ஆழத்துக்குள்ள போவோம், இந்த திசையில போவோம், இந்த இடத்துக்கு போவோம் சொல்லி முழுவதும் என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நம்ம அப்படிதான் சில பிரச்சனைகளை சரி செய்ய இப்படி செஞ்சிருவோமா, அப்படி செஞ்சிருவோமா, இவங்க மூலமா சரி பண்ணிடுவோமா, அவங்க மூலமா சரி பண்ணிடுவோமா, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஆண்டவரை எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. இப்ப நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? உங்க சமூகத்துக்கு நான் வெறுமையாதான் வந்திருக்கேன். நான் எப்படி வந்திருக்கேன்? வெறுமையா. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, தேவைகள் சந்திக்கப்படல, நல்ல சுகம் கூட இல்ல, குடும்பத்துல ரட்சிப்பு கிடையாது. நான் வெறுமையாதான் வந்திருக்கேன். சுகத்துக்காக பிரயாசப்பட்டுட்டேன், ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்பட்டுட்டேன், என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் என் திறமையில, என் அறிவுல நான் என்ன செஞ்சுட்டேன்? பிரயாசப்பட்டுட்டேன். ஆனா ஒண்ணு கூட நிறைவேறல, ஒண்ணு கூட ஆசீர்வாதமா மாறல. நான் பிரயாசத்துக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கல. நான் வெறுமையா வந்திருக்கேன் ஆண்டவரே. நீங்க வரும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருந்து செஞ்சாருன்னா நடக்காததெல்லாம் நடக்கும். அல்லது அவர் உங்க கூட இருந்து உங்களை செய்யும்படி நடத்துகிற காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா எல்லாம் நன்மையாக மாறும். அல்லேலூயா. சீமோன் என்ன செஞ்சாருன்னா அந்தபடியே அவர் சொன்னபடியே என்ன செய்தாரா? அவர்கள் வலைகளை போட்டார்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா! அவர் சொல்லி, அவர் சொல்லும் போது எதை குறிச்சும் யோசிக்காம, சரிங்க ஆண்டவரே, நைட்டெல்லாம் போட்டுட்டும் கிடைக்கல, ஆனா இப்ப நீங்க பேசிட்டீங்க, நீங்க சொல்லுகிறபடியே நான் என்ன செய்வேன்? போடுவேன். அப்படி போடும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. அப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதம். அதை கீழே படிங்களே பார்க்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. வெறுமையா கடல்ல கொண்டாந்து கரையில நிப்பாட்டின அந்த போட்டை பார்த்து சீமோனை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, நீ வெறுமையா திரும்பி நீ வீடு போக மாட்ட. ஏன்னா ஓ படகுல உட்கார்ந்து நான் என்ன செய்யறேன்? அந்த முதல் வசனம் பாருங்க பார்க்கலாம். 5:5 இல்ல 3வது வசனம் 5:3 பசங்க.
அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருக்கும் சக்தி தள்ளுபடி அவன் கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான். அவர் வெறுமையாய் வந்து நிற்கக்கூடிய சீமோனுடைய அந்த படகுல ஆண்டவர் உட்கார்ந்து அங்க என்ன செய்கிறாரா, அங்க உள்ள ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நம்ம வாழ்க்கை ஒரு படகு மாதிரிதான். ஹல்லேலூயா. நம்ம படகு, நம்ம வாழ்க்கைக்குள்ள யாரு இப்ப உட்கார்ந்து இருக்கிறது? யாரு நமக்குள்ள வந்திருக்கிறார்? தேவன் வந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை வெறுமையா இருக்குமா? படகுல உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணாரு. எந்த படகுல? வெறுமையா இருந்த முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ஒரு மீன் கூட பிடிக்காம வெறும் படகை கொண்டாந்து கரையோரமா நிறுத்தி இருக்கிறாரு. யாரு? சீமோன். இப்ப இயேசு என்ன பண்றாரு? அந்த வெறுமையான படகுல உட்கார்றாரு. அந்த வெறுமையான படகுல உட்கார்ந்து எல்லாருக்கும் வார்த்தையில சொல்லிட்டு இப்ப சீமோனை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, நீ உன் கடல்ல உன் படக ஆழத்துல கொண்டு போய் உன் வலைய மீன் பிடிக்கும்படி போடு, மீன் பிடிக்கும்படி போடு. நல்லா கவனிங்க, போடுன்னு சொல்லல, அப்படித்தானே எழுதி இருக்கு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. உன் எண்ணத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? நான் மீன் பிடிக்க போறேன். அல்லேலூயா. நான் வலை எதுக்கு போறேன் தெரியுமா? மீன்களை பிடிக்கும்படிதான் நான் போடுறேன். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் இதுல நன்மைதான் செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோட செய்றீங்களா? ஏன் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம். அல்லேலூயா. உங்களோட பேசினார்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கீங்க, அதன்படியே நடப்பதாக ஆண்டவரே நம்பிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? ஆனா மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போட சொன்ன போது அந்தபடியே சீமோன் பேதுரு அந்தபடியே அவர் சொன்னபடியே என்ன செய்தாராம்? வலைகளை போட்டார். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாகவும் மற்ற படகில் இருக்கிறவர்கள் வந்து உதவி செய்து அவர்கள் படகும் நிரம்பத்தக்கதாகவும் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம். நீங்க தேவனுடைய வார்த்தையின்படியே கவனிங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, செயல்படும் போது, ஜெபிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்க வாழ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, சீமோன் வார்த்தையின்படியே மீன் பிடிக்கும்படி வலை போட்டது போல பேசுகிற வார்த்தையின்படியே நீங்க உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைங்கிற படகு நிரம்பி வழியோ. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி செய்வாரா? நிரம்ப பண்ணுவார். எப்படி அந்த பாத்திரம் நிரம்புச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கே உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் படகு, என் வாழ்க்கைங்கிற படகுல இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிற இந்த படகு வெறுமையா இருப்பதில்லை, அது நிரம்பி வழியும். அது நிரப்பப்படும் போது நான் மற்றவர்களுக்கும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்களா? இல்ல உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க உறவுகள், உங்களுக்கு பழக்கமானவர்கள் எல்லாம் உங்க மூலமா என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். உங்க பாத்திரம் ரட்சிப்பினால் நிறைந்திருக்கும்னா உங்களுடைய நிரம்பி வழிகிற ரட்சிப்பு உங்க குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ என்ன ஒருவன் ரட்சிக்கப்பட்டாலும் வீட்டாரே என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுப்பா. எனக்குள் இருக்கிற ரட்சிப்பு நிரம்பும் போது என் குடும்பம், என் கணவர், என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், என் நண்பர்களுக்குள்ள அது பாய்ந்து செல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமையாய் கவலையோடு வீட்டுக்கு போன என்ன சொல்றது? நான் முழுவதும் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவா போயிருச்சேன்னு வெறுமையோடு மன கஷ்டத்தோடு நின்ற சீமோனுடைய படகுல கர்த்தர் ஏறி அவரை நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் தேவனுடைய சாயலா ரூபமாய் உருவாக்கும்படி வார்த்தைகளை அனுப்பி பேசும்போது அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கணும். நம்ம விரும்புறபடி எல்லாம் வாழும்
வாழும்போது வெறுமை வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் விரும்புறபடி நான் வாழும்போது வெறுமைதான். நான் சிந்திக்கிறபடி நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வெறுமைதான். தேவ சித்தத்தின்படி தேவன் செய்ய சொன்னபடி தேவன் ஜெபிக்க ஏவுகிறபடி தேவன் செய்யும்படி உணர்த்துகிறபடி தேவன் நடத்த விரும்புகிறபடி என்ன நான் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளுடைய பிரயாசத்தை விட நம்மளுடைய அறிவை விட நமக்கு தெரிந்திருக்கிற ஞானத்தை விட தேவ சத்தத்தின்படியே வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம், மனுஷன் சத்தம் கிடையாது. ஏன்னா தேவன் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நம்மளோட பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவர் பேசும்போது அந்த வார்த்தையின்படியே நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்வாதாரம் உயரும், நம்ம ரட்சிப்பு பெருகும், நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையின்படியே சீமோன் பேதுரு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டாரா இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது தாளாட்டுறது மாதிரி இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். பேசும்போது கவனிச்சாதான் நம்ம செய்ய முடியும். ஆமென். கவனிச்சார், பேதுரு கவனிச்சார், சீமோன் கவனிச்சார். அவர் என்ன சொல்றாரு அதின்படி செய்தார். அதின்படி செய்யணும்னா தேவன் பேசுகிறதை கவனிக்க வேண்டும். காதுள்ளவன் சபையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன், காது உள்ளவர்கள் சொல்லல, காதுள்ளவன் ஒவ்வொரு நபரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் நிருபத்துல படிச்சீங்கன்னா சபைக்கு சொல்லுவதை, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டாதான் செய்ய முடியும், செஞ்சாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை எவ்வளவு பெரியது, அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். தாவீது எவ்வளவு பெரியவர்? அவர் தாவீது யாரு? ராஜா. அவருக்கு ஏதாவது குறைவு இருந்திருக்குமா? பொருளாதார குறைவு இருந்திருக்குமா? ஆசீர்வாதத்துல குறைவு இருந்திருக்குமா? தேவைகள்ல குறைவு இருந்திருக்குமா? குறைவே கிடையாது. ஆசீர்வாதமா தான் இருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை எதுக்கெல்லாம் துதிச்சிருக்கிறார் தெரியுமா? நம்ம எதுக்கெல்லாம் ஆண்டவரை துதிப்போம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம அதிகமா நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 16ல ஸ்தோத்திரம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளின் பிரியங்கள்